தாவேகா சொன்ன பொய்கள். 1. வெள்ளை அறிக்கை. முதல்வர் விஜய் சொன்ன வெள்ளை அறிக்கை வெளிப்படையான நிர்வாகம். அதை மக்கள் பார்க்க போகிறார்கள். எத்தனை பேர் வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் செய்தார்கள்? இந்த முறை தாவேகா வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு எல்லா வண்டவாளத்தை தண்டவாளத்தையும் காட்டுவோம் என்று 2026 மே 10ஆம் தேதி சொன்னார் அமைச்சர் கீர்த்தனா. அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ். அதை மக்கள் இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த முறை தாவேகா ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணி எல்லா வண்டவாளம் தண்டவாளத்தையும் காமிக்க போறோம். விஜய் அமைச்சரவை பதவியேற்ற போது அமைச்சராக பதவியேற்றவர் கீர்த்தனா. பதவியேற்ற அன்றுதான் இப்படி சொன்னார். நிதிநிலை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை 2 முறை வெள்ளை அறிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 2001 அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது முதல் முறையாக வெள்ளை அறிக்கையை அன்றைய நிதி அமைச்சர் பொன்னையன் தாக்கல் செய்தார். அதற்கு முந்தைய திமுக ஆட்சியின் போது ஏற்பட்ட கடன்கள், மாநிலத்தின் நிதி நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார சூழலை மக்களுக்கு தெளிவுபடுத்த இந்த வெள்ளை அறிக்கையை ஜெயலலிதா அரசு வெளியிட்டது. அதன் பிறகு 2வது முறையாக 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அப்போதைய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2021 ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதற்கு முந்தைய 2011 2021 வரையிலான 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் சுமை மற்றும் வருவாய் பற்றாக்குறை எப்படி அதிகரித்தது என அந்த வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. எம்எல்ஏவாக பதவியேற்க வெற்றி சான்றிதழை வீட்டிலேயே வைத்துவிட்டு சட்டசபைக்கு வந்த கீர்த்தனாவுக்கு அறிவு அதிகம்தான் போங்க.